சிலுவையை குறித்த சிந்தைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே இந்த பூமியில் நிற்க முடியும். ஏனென்றால் உன்னத தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தில் வெற்றி சிறந்ததே சிலுவையில் தான். ஆகையால் நாமும் கூட இந்த பூமியில் வாழ்ந்து வெற்றி சிறக்க வேண்டுமானால் வெற்றி சிறந்த இயேசுவை போல நாம் அவர் சுமந்த சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி சிறக்க முடியும். இன்றைக்கு இந்த செய்திகள் ஆண்டவருக்கு சித்தம் இருக்குமானால் இந்த நாட்களில் எவ்வளவுக்கு இன்றைக்கு இவைகளை குறித்து தியானிக்க முடியுமோ தியானிப்போம். வரக்கூடிய நாட்களிலும் சிலுவையை குறித்து தியானிப்போம். ஏனென்றால் சிலுவையில் அநேக மறைபொருள்கள் இருக்கிறது. அந்த மறைபொருள்கள் எல்லாம் இன்றைக்கு பார்த்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஜெபத்தோடு கூடி இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய சத்திய வசனம் 1 கொரிந்தியர் புஸ்தகம். வேத புத்தகங்களை வைத்திருக்கிற பிள்ளைகள் வேதங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை மாத்திரம் நாம் கேட்டு அதனுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யாவரும் கவனமாய் கேளுங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இனி ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 23வது வசனத்தை வாசிப்போம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆமென். போதும். ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே கேளுங்களேன். நான் சொல்கிறேன், எனக்கு இந்த சத்தியத்தை தியானிக்கும் பொழுது ஒரு மேலான அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன். ஒரு மேலான சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஜெபத்தோடு கேளுங்களேன். இதில் ஏதோ கர்த்தர் செய்ய போகிறார். இது நிமித்தம் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த ரத்தத்தை தெளித்து இந்த சிலுவையின் மேன்மை எங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு மேன்மையாய் காணப்படட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உண்மையாகவே இதில் இருக்கக்கூடிய மறைபொருளை எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்ல பார்க்குறேன். முதலாவது பாருங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறதா. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பாருங்க, இந்த நாளில் பேசக்கூடிய இந்த சத்தியத்தில் கர்த்தர் சிலுவையை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய பலனை கொடுக்கிறார். உலகத்தில் சாதாரணமாக ஒரு முட்டை சாப்பிட்டு கிடைக்கிற பலனே அது எவ்வளவோ ஓடுறதுக்கு முடியுது, எந்திரிக்கிறதுக்கு முடியுது, நடக்கிறதுக்கு முடியுது. இன்னும் கொஞ்சம் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா அதில் கொஞ்சம் கூட பலன் இருக்குது, பூஸ்ட் குடித்தா அதில் கொஞ்சம் பலன் இருக்குது, எத்தனையோ ப்ரோட்டீன்ஸை சாப்பிட்டோம்னா அதில் கொஞ்சம் பலன் இருக்கிறது. இத்தனை ப்ரோட்டீன்ஸையும் இத்தனை பூஸ்டையும் இத்தனை ஹார்லிக்ஸையும் உண்டாக்கிய சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய பலன் நமக்கு உண்டாகும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், கர்த்தருடைய பலன் நமக்கு உண்டாகுமா? அப்போ எவ்வளவுக்கு நாம் பலசாலியாக இந்த பூமியில் வாழ முடியும் என்பதை மாத்திரம் தேவ பிள்ளைகளே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை பற்றிய உபதேசம், எந்த உபதேசங்க? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதா. முதலாவது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகள் சிலுவையின் மேன்மைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் முதலாவதாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம் எது என்றால், இந்த கெட்டு போகிறவர்கள் யார் என்று நாம் அறியாதபடி சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. கெட்டு போகிறவர்கள் யார் என்று சொல்லி பார்ப்போமானால், வேதத்தில் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஃபூலிஷ்னஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கும். கெட்டு போகிறவர்கள், ஃபூலிஷ்னஸ், அறிவில்லாதவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பின்வாங்குகிறவர்கள். அதனுடைய அர்த்தங்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பின்வாங்குகிறவர்கள், கெட்டு போகிறவர்கள் என்றால் பின்வாங்கி போகிறவர்கள், அதனுடைய அறிவில்லாதவர்கள், அதை குறித்த சிந்தை இல்லாதவர்கள். இன்னும் அதை நல்லா சொல்கிறதா இருந்துச்சுன்னா, போன வாரத்தில் என் அன்பு மகள் கெத்சியா செய்தி எடுத்திருந்தாங்க. யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்திருந்தாங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தில் விசேஷித்த சில பொக்கிஷங்கள் இருந்தாலும் அதில் ஒரு 3 காரியமாக அந்த முழு அதிகாரம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3 காரியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று, அந்த கெட்டு போகிறவர்கள் யார் என்று சொல்லி தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் சிலுவையை குறித்த அந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குங்களா, பைத்தியமாக இருக்கான். இப்போ அந்த போன வாரங்களில் எடுத்த அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பைத்தியக்காரத்தனத்தை
புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் முதல் 3 காரியம் சொன்னேன். அதில் முதல் பகுதி யார் என்றால் அப்பத்துக்கும் அங்கு ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கும் அந்த மீனுக்கும் ஓடி வந்த ஒரு கூட்டம். ஆனால் முதல் அவர்கள் வந்தது சத்தியத்தை கேட்க தான் வந்தாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க தான் வந்தாங்க. ஆனால் கேட்க வந்த ஜனங்களுக்குள் எப்படி இப்படி ஒரு திசை மாற்றம் உண்டானது தெரியல. அப்பத்துக்கும் மீனுக்கும் வாங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா திரும்பியும் வராங்க, அந்த ஜனங்கள் திரும்பவும் வராங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது பெருசு இல்லை, தேவனுடைய வார்த்தை தான் பெருசுன்னு சொல்லி அவர் சில உபதேசங்களை குறித்து உபதேசிக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார் ஓடியே போயிட்டாங்க, வந்தது மாதிரியே திரும்ப போயிட்டாங்க. இதான் பைத்தியக்காரத்தனன்றது. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாக இருக்குமா? இரண்டாவது கூட்டத்தார் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சீஷர்கள். சீஷர்கள் 2 வகைப்பட்டவர்கள். ஒன்று ஆண்டவராக இயேசு தேர்வு செய்து தன்னோடு வைத்திருக்கிற ஒரு 12 சீஷர்கள், பொதுவான சில சீஷர்கள். சிலர் அந்த இடத்துல அவங்க ஏன்னா அந்த இன்னொரு கூட்ட சீஷர்கள் அவங்களும் ரிவர்ஸ் ஆகி போயிட்டாங்க. ஏன் ரிவர்ஸ் ஆகி போனாங்கன்னு ஒருவேளை நான் யோசிக்கிறது என்னன்னா, ஜனங்கள் போயிட்டாங்க. ஜனங்கள் போனதும் இப்போ இந்த சீஷர்கள் யாரை நம்பி இருந்திருப்பாங்கன்னா, இயேசுவை நம்பி இருந்த சீஷர் கிடையாது, இவங்க ஜனங்களை நம்பி இருந்த சீஷர்கள். ஐயோ, இந்த ஜனங்கள் காணிக்க கொடுப்பாங்களே, இந்த ஜனங்கள் ஏதாவது தசமபாகம் கொடுப்பாங்களே, இவங்க ஏதாவது நமக்கு வழிவாசல் திறந்து கொடுப்பாங்களே, இவங்களும் ஓடிட்டாங்களே, இவங்க ஓடிட்டா நமக்கும் பொழப்பில்லைன்னு சொல்லி இவங்க பின்னாடி அடுத்த கூட்டம் ஓடுறாங்க. இது செகண்ட் குவாலிட்டி. இவர்களும் பைத்தியக்காரர்கள். சிலுவையை குறித்த உபதேசத்துக்கு இவர்களும் யாராக இருக்கிறார்கள் என்றால் பைத்தியக்காரர்களாய் காணப்படுகிறார்கள். நானும் இந்த ஊழிய பாதைகளில் அநேகருக்கு நான் சொல்வதுண்டு, ஐயா திருவிருந்துக்கு சரியாக வந்துருங்க ஐயா, பரிசுத்த ஓய்வுனால் அசட்டை பண்ணிடாதங்க ஐயா, நீ எதுக்கு வரையோ வரலையோ ஆராதனைக்கு வந்து சேர்ந்துரு, நீ வந்து ஆராதி அப்படின்னு சொன்னால் நான் நிறைய பேரை வச்சிருக்கிறேன். உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் ஆண்டவருக்கு மகிமையாக அந்த 12 சீஷர்களில் ஒரு ஆளாக இருக்க நான் விரும்புகிறேன். ஆகையால் என்ன நான் சம்பவிக்குது என்றால், தேவனுடைய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது அநேக பகைகள் உண்டாகிறது, பின்வாங்கி போகிறார்கள். இதை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக பகைகள், என்னை பகைத்த ஜனங்கள் அநேகர் உண்டு. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இது புதிதானது அல்ல. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் என்பது இன்றைக்குரியவைகள் மாத்திரமல்ல, அது ஆதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து ஊழியம் செய்யும் பொழுதே இந்த காரியங்களை அவர் பார்த்திருக்கிறார். ஆகியால் அந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளே, ஒருவேளை பாஸ்டர் ஏதாவது கடிந்து உங்களை தேவனுடைய ஊழிய காரியங்களை குறித்து, சபையை குறித்து, ஆராதனைகளை குறித்து சொல்லும் பொழுது தயவு செய்து கோபித்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இதுதான் மேன்மை. அது மற்றவைகளெல்லாம் பைத்தியக்காரத்தனமானது, ஃபூலிஷ்னஸ் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? முதல் பகுதி அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்க்க வந்த ஜனங்கள் பின்மாறி போய்விட்டார்கள். இரண்டாவது ஆதாய தொழிலாக ஊழியம் செய்து கொண்டிருந்த சீஷர்கள், அவர்களும் பின்மாறி போய்விட்டார்கள். மூன்றாவதாக ஆண்டவராக இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் கள்ளனாய் காணப்பட்டான். அவன் கடைசி வரைக்கும் இருந்தாலும் ஒருவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால், அவனை யூதாஸ் காரியத்தாக ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை முத்தத்தினால் காட்டி கொடுக்கக்கூடியவனாகவும் கூட இருந்தான். ஆனாலும் கூட அதில் பேதுரு சொல்லும் பொழுது, நாங்கள் எங்கே போவோம்? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே, நீர் கிறிஸ்து இயேசுவே என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோமே, நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்லி அந்த 11 சீஷர்கள் இயேசுவை பற்றி கொண்டார்கள். இந்த கடைசி நாட்களில் கூட சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். நமக்கோ, யாருக்கு? நமக்குன்னா அந்த 11 சீஷர்களுக்கோ தேவ பலனாக இருந்தது. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி தேவ பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் உண்டு, அவைகளெல்லாம் ஒரு நாட்களில் நம்மை விட்டு பிரிந்து போய்விடும். அது நிம்மதி தராது, அது சமாதானம் தராது, அது ஒரு காலம் நம் கூட நிற்காது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கும் கூட நான் வாட்ஸ்அப்புகளில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது, குறைந்த வயதில் உள்ள கணவன், குறைந்த வயதில் உள்ள மனைவி கணவனை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள், மனைவி விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். எவ்வளவு துக்கம் பாருங்களேன். ஏனால் கடைசி விட்டும் நிற்பது இயேசு மாத்திரமே. பிள்ளைகள் கடந்து விட்டார்கள், தகப்பன் தாய் கடந்து போய்விட்டார்கள். என்ன சோகம் பாருங்க, எவ்வளவு வேதனை பாருங்க. கடந்த நாட்களில் கூட துபாயில இருந்து ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தை, தாயுடைய ஆஸ்தியை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கு.
அந்த ஒரு குழந்தை தான் இந்தியாவில் கொண்டு வந்து தன்னுடைய ஆஸ்தியை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. தாய் அங்கேயே மரித்து விட்டாள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், துக்கப்படுவதற்கோ வேதனைப்படுவதற்கோ அல்ல, கிறிஸ்து இயேசு மாத்திரமே கடைசி மட்டும் கூட இருப்பவர். உலகத்தில் உள்ளவைகள்லாம் நம்மை விட்டு கடந்து போய்விடும். நம்முடைய சம்பாத்தியங்கள் போய்விடும், நம்முடைய பணங்கள் போய்விடும், நம்முடைய படிப்புகள் போய்விடும், நம்முடைய மேன்மைகள் போய்விடும். உயிருக்கு உயிராக அப்படியே லவ்னு சொல்லக்கூடிய அநேகர் இப்படிப்பட்ட நிலையில் சிக்கப்பட்டு கிடப்பார்கள். அந்த லவ்வெல்லாம் உடைந்து விடும். கடைசி மட்டும் இருக்கக்கூடிய ஒரே லவ் இயேசுவின் லவ் மாத்திரம்தான். தேவ பிள்ளைகளே, அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மேலான ரகசியம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், சிலுவையின் மேன்மை. இந்த சிலுவையின் மேன்மையை குறித்து 23வது வசனத்தில் சொல்லும் பொழுது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இன்றைக்கும் கூட நானோ, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், இன்றைக்கு பிலிப் டோமினிக்காகிய நான் பிஸ்பா பவர் மினிஸ்ட்ரியின் சார்பாக சொல்லுகிறேன், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கம் கிறிஸ்துவை குறித்தது. எதை குறித்தென்றால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை. அல்லேலூயா. கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருந்தவர். ஆனால் நான் பிரசங்கிக்கிற கிறிஸ்து அவர் அல்ல. நான் பிரசங்கிக்கிற கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, இவைகளை பிரசங்கிக்கும் பொழுது 2 காரியங்கள் காணப்படுகிறது. என்னவென்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்கள். கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்களாம். 2 கூட்டத்தார் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் சிலுவை குறித்து பேசும் பொழுது 2 கூட்டத்தார் இன்றைக்கும் நமக்குள்ளும் நம் ஊருக்குள்ளும் காணப்படுகிறார்கள். அவர்கள் யார் என்றால், ஒன்று யூதர்கள், இன்னொன்று கிரேக்கர்கள். உடனே நம்ம போய் யூத ஜாதி யாரியா கிரேக்க ஜாதி யாரியான்னு போய் கேட்கறதுக்கல்ல, யூதர்களுக்குள்ளும் கிரேக்கர்களுக்குள்ளும் இருந்த மாறுபாடான சிந்தை என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், இந்த சிந்தை உடையவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த உபதேசம் அவர்களுக்கு கெட்டுப்போவதாய் காணப்படும். இந்த சிந்தையிலிருந்து நாம் மாற்றப்பட்டு, கிறிஸ்து இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறார், அவர் சிலுவையின் மேன்மை எனக்கு என்ன சொல்லுகிறது, இந்த மேன்மையில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போ அவர்கள் யார்? இந்த யூதர்களும் கிரேக்கர்களுக்குள்ளும் இருந்த மாறுபாடான எண்ணம் என்ன? 22வது வசனம் சொல்லுகிறது, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் என்ன செய்கிறாங்களாம்? இங்கே வேதம் சொல்லுகிறது, யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்றார்கள். எதற்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யூதர் அடையாளத்தை தேடுகிறார்களாம். எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். இன்றைக்கு தேவ பிள்ளையே, என் இயேசு எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும், இயேசு எனக்கு சொல்லணும், இயேசு என்கிட்ட வந்து பேசணும், எனக்கு ஏதாவது ஒரு சிலுவையாவது வந்து என் கண்ணுக்கு முன்னாடி காட்டணும். தேவ பிள்ளைகளை யாராவது ஒரு வேளை இப்படி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், ஆனால் அது பைத்தியக்காரத்தனமானது. அல்லேலூயா. யூதர் இவ்விதமாக அடையாளத்தை தேடினார்கள். நாம் ஒரு அடையாளத்தையும் தேடக்கூடாது. இயேசுவை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். எனக்காக அவர் மரித்திருக்கிறார், எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், எனக்காக அவர் உயிர்த்திருக்கிறார், எனக்காக அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு இந்த தேவ மனுஷனிடத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தை அது சிலுவையை குறித்த உபதேசமாக இருக்கிறபடியினால் அவைகள் நான் கெட்டு போகாமல் இருப்பதற்கு என்னை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள். இன்றைக்கும் கூட யூதர்கள் எதை தேடுகிறார்கள் என்றால், ஞானத்தை. யூதர்கள் வேத வார்த்தையின்படி அடையாளத்தை தேடுகிறார்களா? நமக்கு எந்த அடையாளமும் வேண்டாம். இயேசு சொன்ன வார்த்தையே நமக்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய ஜீவ வார்த்தை நமக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் நம்மை வாழ வைப்பதே நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. யூதர்களைப் போல் அடையாளத்தை தேட வேண்டாம். 2வது இனத்தாரை பார்க்கும் பொழுது அவர்கள் ஞானத்தை தேடுகிறார்களாம். கிரேக்கர்கள் என்னத்தை தேடுகிறார்களாம்? ஞானத்தை தேடுகிறார்களாம். நானும் இந்த ஊழிய பாதைகளில் கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூர் பகுதியில், அது இந்த மருதமலை பகுதியில் ஒரு 20-22 வருடங்களுக்கு மேலாக தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். எத்தனையோ ஞானிகளை நான் பார்த்து விட்டேன். சபை எப்படியாவது கட்டிடலாம், கட்டடத்தை எப்படியாவது கட்டி விடலாம், பணத்தை உண்டாக்கி விடலாம், எப்படியாவது சீட்டு போட்டலாம், நிறைய பிளானெல்லாம் அந்த உலகத்தில் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இன்னும் அநேகர் இப்படிப்பட்ட சிந்தையில் காணப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒருவராலையும் சபையை கட்ட முடியலை. ஆனால் கர்த்தர் இந்த நிமிஷம் வரையும் ஊழிய பாதையில் அடியேனை இந்த இடத்தில் வைத்திருப்பாரானால் நான் ஞானத்தை தேடவில்லை. அநேகர் ஞானத்தை தேடி
கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள். எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வாழலாம், என்னென்ன பிளான் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த சில உலகத்தில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்க்கு போடுற மாதிரி கர்த்தருடைய சபையை குறித்து, கர்த்தருடைய காரியங்களை குறித்து பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானெல்லாம் ஆண்டவருடைய காரியத்துக்கு பைத்தியமாய் காணப்படும். அவர் வெட்கப்படுத்தி விடுவார். தேவன் தமக்கு கொடுத்த அபிஷேகத்தினாலும் தமக்கு கொடுத்த அந்த கிருபையினாலும் மாத்திரமே தேவனுடைய காரியங்களை நாம் செய்ய முடியுமோ தவிர நம்ம ஞானம் அவருக்கு கண்களுக்கு முன்பாக பைத்தியமாய் காணப்படும். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடினார்களாம். தேவ பிள்ளையே, எதையாவது இந்த பூமியில் நாம் அதிக ஞானத்தோடு செய்து விடலாம் என்று சொல்லி தேவனுடைய சிலுவையை அன்றி நாம் எதுவும் செய்ய முடியாது. தேவனுடைய சிலுவை நம் கூட இருக்குமானால் வெற்றி சிறக்க பண்ண முடியும். சிலுவை குறித்த மேன்மை பாராட்டுதல் நமக்கு இருக்குமானால் வெற்றி சிறக்க பண்ணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. கலாத்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. போதுமாலே தொடர்ந்து அந்த வார்த்தைகள் அப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுத்து இன்னும் சத்தியங்களுக்குள்ள ஆராய்ந்து நம்ம அதை பார்க்க போறோம். அப்போஸ்தலன் பவுல் இங்கு எழுதும் பொழுது நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லும் பொழுது வாசிங்க மேலே மறுபடியும் அந்த வசனத்தை தேவ பிள்ளைகளே வார்த்தைகள் எடுத்து கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்க. நான் உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து வேற எதையும். அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்க நான் படிச்ச மாதிரி படிச்சால் கிடையாது. உங்களை மாதிரி என்ன மாதிரி ஏதோ ஐஸ்வர்யவான் கிடையாது. மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், பணக்காரன், அதிகமாய் படித்தவர், அநேக பாஷைகள் அறிந்தவர். அவர் சொல்றாரு, இவையெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லையா. வாசிங்க மேலே. வேறொன்றையும் குறித்து நான் என்ன செய்யல, மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, வாசிங்க மேலே. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. எப்படியா இன்னைக்கு ஏன் உலகத்துல போய் நம்ம விழுந்து போறோம்? உலகத்துல போய் ஏன் சிக்குண்டு போயிடுறோம்? உலகத்துக்கு ஏற்றவாறு வாழக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏன் வருது? சிலுவையை குறித்த எண்ணம் இல்லை, சிலுவையை குறித்த மேன்மை இல்லை, சிலுவையை குறித்த சிந்தை இல்லை. சிலுவையை குறித்து தெரிஞ்சாதானே நாங்கள் சிலுவையை குறித்து தெரிந்து கொள்வோம், அதை குறித்து நாங்கள் மேன்மையை புரிய முடியும் என்று சொல்லி ஒருவேளை அறியாதவர்கள் யார் இருப்பீர்களானால் நம்ம பார்க்க போகிறோம். சிலுவையின் மேன்மை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க மேலே அதை வாசித்து முடிங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். மூணு காரியத்தை அந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். முதல் காரியம் மறுபடியும் வாசிப்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. நம்பர் 1, என் வாழ்க்கையில மேன்மை பாராட்ட வேண்டுமானால் சிலுவையை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவதாக வாசிப்போம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இரண்டாவதாக உலகத்தில் உள்ள இச்சைகள், உலகத்தில் உள்ள மேன்மைகள், உலகத்தில் உள்ள பயங்கள், உலகத்தில் உள்ள கொரோனா, ஆமென் சொல்லுங்க பார்ப்போம், உலகத்தில் இருக்கிற வாதைகள், அது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். மூன்றாவதாக, அவர் தானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு கூட ஜீவ வார்த்தையை கேட்கிற பிள்ளைய, இன்றைக்கு ஏசப்பாவுடைய மேலான கிருபைகளை பார்க்க போறோம். இவைகளை பேசிவிட்டுனா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறாராம். யார் அழைக்கப்பட்டவர்கள்? ஒரு ஆமென் இல்லைங்களா? ஆண்டவர் உங்களெல்லாம் அழைச்சிருக்கிறாரு. அவருடைய அழைப்புக்குரிய பிள்ளைகள் நீங்க, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நீங்க, அவரால் அழைக்கப்பட்டவர்கள். தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த வார்த்தையை மாத்திரம் உங்க இருதயத்தில் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஏதோ சும்மா எதர்ச்சியாக வந்து பாஸ்டர் ஏதோ செய்தி கொடுக்க போறாங்கன்னு வந்து நீங்க உட்காரல. உலக தோற்றத்துக்கு முன்பாக என் தேவ பிள்ளைகளே,
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் தான் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் பலனாகவும் ஞானவுமாயும் இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த பலனையும் ஞானத்தையும் வேதத்திலிருந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய வசனங்களை வாசிக்க போகிறோம். யாரும் சோர்ந்து போகாதபடி வசனங்களை வாசிங்க. கர்த்தருடைய மேன்மையை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு கேள்வி. இதில் எத்தனை பேர் பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய சிலுவை உண்டு என்பதை விசுவாசிக்கிறீங்க? இரண்டாவது, பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய சிலுவையை பார்த்த முதல் மனிதன் யார்? தேவனுடைய சிலுவையை பார்த்த முதல் மனிதன் யார்? இது உங்களுடைய கேள்வி. செய்தி நேரத்தில் அங்கங்கே ஓடி போய் எதையும் பரட்டிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆராதனை முடிஞ்ச பிறகு பாஸ்ட் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்றத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விடலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை என்னுடைய மனைவியிடத்துலையும் மகள் கெர்சியினிடத்திலையும் நாங்கள் கேட்டேன். அவங்க 2 பேருக்கும் பதில் சொல்ல தெரியல, வேறு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஜீவ வார்த்தையை நம்ம பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சிலுவையை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சிலுவையின் மேன்மையை பார்த்துட்டு பழைய ஏற்பாட்டுக்குள்ளே சொல்வோம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட வாசிப்போம். கொலோசையர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். அவசரமெல்லாம் வேண்டாம், பொறுமையாக வேதத்தை எடுங்க. முடிஞ்ச பிள்ளைங்க எழுதி வைங்க. இது நேர போக்குக்கான செய்தி இல்லை, நம்ம ஜீவனுக்குரிய செய்தி. கொலோசையர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 23 முடிய வாசிப்போம். எல்லாரும் கேட்போம். ஸ்தோத்திரம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 23 முடிய. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழிருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே ஆண்டவருடைய நாம மகிமைப்பட இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சுருப்பீங்க, நீங்கள் தியானிப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை இன்றைக்கி முழுசும் பார்த்தாலும் நேரம் பார்த்தாரு. அவ்வளவுக்கு ஆழம் இதற்குள்ளே இருக்கிறது. ஸ்பீடாக சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா தேவ வார்த்தைகளை அறிந்ததுனால அநேகர் இந்த சத்தியங்களை ஏற்கனவே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆகையால் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரிந்து கொள்ளும். ஆனாலும் இனி ஒரு காலம் நம்ம கிடைக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையாக தியானிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் யார்? அவரே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் அறையப்படுவதற்கு முன்பாகத்தான் இந்த தேவன் யார் என்பதை இந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அவர் சிலுவையில் அறையப்படலை, இன்னும் சிலுவையின் ரத்தம் நமக்கு சிந்தப்படலை, அந்த சிலுவையின் மேன்மை நமக்கு கிடைக்கப்படவில்லை. அதற்கு முன்பாக இருந்த இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். நான் இதில் ஒவ்வொன்றா எடுத்துன்னு வைங்க. இந்த அதரிசனமானன்ற ஒன்று எடுத்தாலே இன்றைக்கி நேரம் போதாது. கர்த்தருக்கு சித்தம் இருக்குமானால் இவைகளெல்லாம் நம்ம தியானிப்பதற்கு தேவன் நமக்கு ஆயுள் நாட்களை கொடுப்பார். 2வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும்
பூலோகத்தில் உள்ளவைகளுமாக காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும், சிங்காசங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்காக. இந்த உலகம் முழுவதுமே அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பரலோகத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இனி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இன்றைக்கு எனக்கு நாளைக்கு கடன் தீர்க்கும்படியாக 1 லட்சம் ரூபாய் வேணும். பாஸ்டர், என்ன பாஸ்டர் இப்போ விட்டு போடுறீங்களான்னு கேட்காதீங்க. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். 1 லட்சம் ரூபாய் நாளைக்கு எனக்கு தேவை. ஆனால் இன்னைக்கு நான் பார்க்கறது இல்லாமையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பர்ஸ் எம்டியாக இருக்குது, என் கை எம்டியாக இருக்குது, நான் பார்க்குற இடங்கள்லாம் எம்டியாக இருக்குது. இது காணக்கூடியவைகள். ஆனால் நாளைக்கு தேவை என்பது காணக்கூடாதவைகள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ காரியங்கள் காணக்கூடாதவைகள் உண்டு. ஆமேனே இல்லைங்களா? அநேகருக்கு இன்னும் குழந்தையே பிறந்திருக்காது, காணக்கூடாதவைகள். இன்னும் திருமணமே ஆயிருக்காது, காணக்கூடாதவைகள். இன்னும் எத்தனையோ நன்மைகளை நீங்கள்லாம் வீடு கட்ட போகிறீங்க. அநேகர் வீடு கட்டியிருந்தால் அது காணப்பட்டவைகள். காணப்படாதவைகள் என்றால் வீடு கட்டக்கூடிய பிள்ளைகள் காணக்கூடாதவைகள். சொந்தமாக ஒரு BMW வாங்கி நீங்கள் ஓட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இருந்தால் சந்தோஷம், அது காணக்கூடியவைகள். காணப்படாதவைகளாக இருக்குமானால் அவைகளையும் அவரே சிருஷ்டித்து அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்களேன். கவனமாக பாருங்கள். காணப்படாதவைகளுக்கும் காணப்படுகிறவைகளுக்குள்ள வித்தியாசத்தை இங்கு காண்பிக்கப்பட்டு அவரை கொண்டும் அவருக்கென்றும் அது என்ன செய்யப்பட்டதா? சிருஷ்டிக்கப்பட்டதா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிறதெல்லாம் எங்கே தான் நிலைத்திருக்குதுங்க? அவருக்குள்ளே தான் இருக்குது. எது வேணுனாலும் சரி, எல்லாமே யாருக்குள்ளே இருக்குன்னா அது இயேசுவுக்குள்ளே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். நீங்களும் நான் யாருங்க? அவருடைய சரீரம். சபையான சரீரம் வேறு யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான் அவருடைய சபையான சரீரம். அந்த சரீரத்துக்கு தலை யாருன்னா அந்த இயேசுவான். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரன்மாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் முதல் பேரானவருமாயும் இருக்கிறாராம். முதலாவது அவர் மரித்து உயிர்த்தெழுந்தவருமாயும் இருக்கிறாராம். அவரை குறித்து இன்னும் சொல்லுகிறது, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும். எல்லாம் யாருக்குள்ள தான் இருக்கணும்? எல்லாம் இயேசுக்குள்ளாக தான் இருக்கணும். அந்த இயேசுவுக்குள்ளாக இருக்கிறத மனுஷர்களாகிய நமக்குள் வெளிப்படுத்துவதற்கு ஒரு வெளிப்பாட்டை இந்த வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. எங்கு சிந்தின இரத்தங்க இது? இயேசு கிறிஸ்துவை இதற்கு முன்பாக ரோடுகளில் வச்சு அடிச்சிருப்பாங்க. அவர் தாடியை பிச்சு எடுத்திருந்தாங்க. அவர் கன்னத்தில் அரைஞ்சாங்க. இன்னும் அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள அவர் போய் நிற்கும் பொழுது அவருடைய வியர்வை இரத்தமாக வேர்க்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருந்தது. இத்தனை இரத்தத்தின் மேன்மையை காட்டிலும் எந்த இரத்தத்தின் மேன்மையை கர்த்தர் இங்கு மேன்மைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரமாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. வேதத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாக எனக்குள் ஒரு அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இவ்வளவுக்கு 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் அவருடைய மேன்மை அவருக்காக உண்டாக்கப்பட்டது. காணக்கூடியவைகளும் காணக்கூடாதவைகளும் சகல நன்மைகளும் அவருக்குள் இருக்கிறது என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இன்னும் வேதம் சொல்லுகிறது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினால் இப்பொழுது ஒப்புரவாக்கினீர்கள். கரங்களை தட்டலாமே.
நான் மட்டும் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு தட்டிக்கிட்டே இருப்பேன். இல்லையா? இந்த செய்தியை நீங்கள் யாரோ எனக்கு கொடுத்து நான் கேட்டுக்கொண்டு இருப்பேன். ஆனால் செய்தி முடியும் வரையில் என் உள்ளத்தில் கை தட்டி கொண்டே இருப்பேன். அவ்வளவுக்கு மேன்மை. சிலுவையின் மேன்மை என்பது சாதாரணமான காரியம் அல்ல. சிலுவையின் மேன்மை என்பது இன்றைக்கு ஒரு நாள் 3 நாளில் தியானிக்கக்கூடியவைகளும் அல்ல. வாழ்நாளெல்லாம் தியானித்தாலும், நம் ஜீவ நாட்கள்லாம் தியானித்தாலும் நமக்கு தான் ஆயுள் கம்மியே தவிர, பட் இந்த சிலுவையை தியானிப்பதற்கு நாட்கள் குறைவற்றதாக இருக்கிறது. அவ்வளவுக்கு மேன்மையானது. தேவ பிள்ளைகளே, சிலுவை எப்படிப்பட்டது? முதல் பார்க்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம், ஆண்டவருடைய நாம மகிமைப்பட இந்த சிலுவையில் கிடைத்த முதல் ஆசீர்வாதம், உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்ட முதல் ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. என்னத்தை உண்டாக்கினார்களாம்? எதுக்கு சமாதானத்தை உண்டாக்கணும்? ஒரு மனுஷனுக்கு சமாதானம் எப்போ வரும்? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து சில பாவங்களை செய்கிறவன். நான் அநேக பாவங்கள் செய்கிறது உண்டு. குட்டி வயசுலேயே ஏதாவது பாவத்தை செஞ்சிருவேன். செஞ்சுட்டா என்னிடத்தில் முதல் நான் இழக்கக்கூடியது எதுவென்றால் என் சமாதானத்தை இழந்து விடுவேன். சமாதானமே இருக்காது. அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, சகோதரர்கள் இருப்பாங்க, எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு வந்து விளையாடுவாங்க, அவங்கவுங்களுக்கு சிரிப்பாங்க, அவங்கவுங்க பேசுவாங்க, ரிலேஷன்ஸ் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க. எத்தனையோ பேர் வரும் பொழுது எவ்வளவோ வீட்டில் பயங்கர குதூகலமாக கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் சமாதானம் இருக்காது. எனக்கு மட்டும் சமாதானம் இருக்காது. எனக்கு மட்டும் ஏதோ ஒரு துக்கம். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் அது மரணமாய் காணப்படும். நம்முடைய ஆத்துமா மரித்துவிடும். கிறிஸ்து இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் எந்த சமாதானத்தை உண்டாக்கினார் என்றால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்கியிருக்கிறார். நாம் செய்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகப்பட்டாலும் ஒரு சமாதானம் வர வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே உண்டு. வாசிப்போமே, ஆண்டவருக்கு சித்தமானால் வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து வாசிக்கப் போகிறோம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அவர் சிலுவையில் அறையப்பட்டு தன் ரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக கிடைக்கப்பட்ட சமாதானம் என்னவென்றால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே இதைத்தான் தேவனுடைய பிள்ளைக நீங்களும் நான் இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாக கேட்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம். என் தேவன் என்னை சாதித்து விட்டாரா, எனக்கு இதையில் கொடுத்து விட்டாரா, எனக்கு ஒரு அடையாளம் வேண்டுமே, அல்லது எனக்கு ஏதாவது அந்த ஞானத்தை நான் தெரிந்து அதை போய் புரிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி ஞானத்தையும் தேட வேண்டாம், அடையாளத்தையும் தேட வேண்டாம். எண்ணிக்கொண்டால் போதும், கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழுந்தார், அவர் சுமந்த அந்த சிலுவை என் பாவத்தை போக்கினது என்று சொல்லி யார் எண்ணிக்கொள்ளுகிறோமோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதற்கு நம்ம போய் எங்கேயாவது போய் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் போய் கற்றுக்கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ எண்ணிக்கொள்ளுப்பா, நீ நினச்சிக்கோ, போதும், உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, உனக்கு சமாதானம் வந்துடும். இந்த ரகசியத்தை ஒவ்வொரு நாளும் பாவம் செஞ்ச பிள்ளைகளுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் நிறைய பாவம் செய்கிறவன், பாருங்களேன், செஞ்சிருவேன், அப்படியே பதஷ்டப்பட்டு போய் சமாதானமற்று போய் தெரிவேன். தேவ சமூகத்தில் போய் அவர் சிலுவையை நினைத்து அவர் ரத்தத்தை நினைத்து கண்ணீர் சிந்துவோ அல்லது செபிக்கவோ நான் செய்யும் பொழுது எங்கிருந்து அந்த சமாதானம் திரும்ப வரும்னு தெரியாது.
எங்கிருந்து அந்த தேவ சமாதானம் எனக்கு திரும்ப வரும் என்று சொல்லி தெரியாது. இந்த நிமிஷம் வரையிலும் என் கர்த்தர் என்னை அவ்விதமான சமாதானத்துக்குள் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு பாவத்தை செய்து, அறிந்தும் செய்திருக்கலாம், அறியாமலும் செய்திருக்கலாம், அல்லது துணிகரமாக கூட செய்திருக்கலாம். இந்த இயேசு மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, அந்த 1ஆம் கிளாஸ் பிள்ளைங்க மாதிரி ஒரு நாள் சண்டையை போட்டு திரும்பி பார்க்காம போயிடுறது மாதிரி நினச்சிக்கிறோம். நம்ம குடும்பங்களில் யார் கூடிய சண்டையை போட்டு 2 நாளைக்கு பேசாமல் இருக்கிறது மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு தரம் நம்மளை முன் குறிச்சிட்டார்னா கடைசி மட்டும் நம்ம அவர் பிள்ளைங்க தான். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் கூட உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ எண்ணிக்கொள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. சிலுவையின் மேன்மை இதுதான். சிலுவையின் மேன்மை குறித்து இன்னும் அநேக அதிசயங்களை பார்க்க போகிறோம். முதல் மேன்மை இது. இதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் அப்படியே இருந்த இடங்கள்ல, ஏசப்பா, இந்த சிலுவையில் உள்ள மேன்மையில் என் பாவம் மன்னிக்கப்பட்டு எனக்கு சமாதானம் கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரத்தை சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே. சிலுவையினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை நிமித்தமாக எனக்கு என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஏற்பாட்டில் தான் சிலுவை என்ற வார்த்தை இருக்கும். பழைய ஏற்பாட்டில் சிலுவை என்ற வார்த்தை இருக்காது. புதிய ஏற்பாட்டில் தான் சிலுவை என்ற வார்த்தை இருக்கும். இந்த சிலுவை என்ற வார்த்தை 83 முறை புதிய ஏற்பாட்டில் காணப்படும். 83 முறை. 79 முறை ஒரு வசனத்துக்கு ஒரு முறை சிலுவை என்ற வார்த்தை இருக்கும். 2 வசனத்தில் மாத்திரமே சிலுவை சிலுவை என்று சொல்லி 2 முறை காணப்படும். ஏனென்றால் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி ஜனங்கள் கூக்குரலிடுவார்கள். அந்த கூக்குரலின் சத்தம் தான் 2 முறை சிலுவை சிலுவை என்று காணப்படும். மீதி இடங்களிலெல்லாம் காணப்படுவதெல்லாம் சிலுவை சிலுவை என்றுதான் காணப்படும். இவ்விதமாக 83 முறை சிலுவை என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்னும் சிலுவையில் உள்ள மேன்மையை நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு மகிமையாக மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். ஆமென். 2வது பிளஸ்ஸிங்கை பார்க்குறோம். எப்படின்னா, இங்கிருந்து ஆண்டவராக இயேசு கல்லறைக்குள் காணப்படுகிறார். கல்லறையில் வைக்கப்பட்டு விட்டார்கள். காரணம், இயேசு மரித்து விட்டார். மரித்த இயேசுவை இப்போ தேடுறதுக்கு போயிருக்கிறாங்க. தேடினவங்களுக்கு யார் பேசுனான்னா தூதன் பேசுகிறார். தூதன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். யார் அறிந்திருந்தாங்க? அதை தூதர்கள் அறிந்திருந்தார்களா? எதை தேடுகிறார்களாம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடினார்களாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறீங்க. அவைகளும் தேவைதான். ஆனாலும் அவைகளை காட்டிலும் தேவை எதுவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை தேட வேண்டுமா? இயேசுவை தேட வேண்டுமா? அதை தேடும் பொழுது தூதர்கள் ஒரு செகண்ட் ரேங்க்னு கூட சொல்லலாம். தேவனுக்கு கீழானவர்கள் தான். தேவனுடைய தூதர்களே அதை அறிந்திருப்பார்களாம், தேடுறவங்களுடைய இறுதியத்தை. ஜஸ்ட் அதை திங்க் பண்ணி பாருங்களேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுவது தூதனுக்கே தெரிந்திருக்குமானால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு தெரியாமல் இருக்குமா? இன்றைக்கும் கூட நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய தேடுதலின் நோக்கம் என்ன? ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். எவ்வளோ சம்பாதிக்கலாம், எந்த வேலைக்கு போகலாம், எவ்வளோ சம்பாத்தியத்தை உண்டாக்கலாம், என்னென்னத்தையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். மனைவியை தேடுறோம், புருஷனை தேடுறோம், குடும்பத்தை தேடுறோம், வீட்டை தேடுறோம், வாசலை தேடுறோம், உலகத்தில் எத்தனையோ காரியத்தை தேடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படுமா? அப்போ கூட இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் வழியை வச்சுக்கிட்டு வேறு என்னத்தை போய் தேடி எனக்கு என்ன பிரயோஜனம்? நல்லா யோசிச்சு பாருங்களேன்.
தேடக்கூடியதை தேடிட்டேன்னா வரக்கூடியதெல்லாம் வந்துடப்போகுது. இந்த ஸ்திரீகள் சரியாக தேடுறாங்க, கரெக்டாக தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்குள் இருந்த ஒரு உள்நோக்கம் என்னவா இருந்தது என்றால், மரித்தவரைத்தான் தேடிக்கொண்டிருந்தார்கள், மரித்த இயேசுவைத்தான் தேடினார்கள், சிலுவையில் அறையப்பட்ட மரித்த இயேசுவைத்தான் தேடினார்கள். நீங்கள் நானும் இன்றைக்கு தேடுகிற இயேசு யார் என்பதை இந்த தூதன் சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அங்கே இயேசு இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த இயேசுவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்களும் நானும் தேடும் பொழுது ஒரு சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வசனத்தில் வச்சிருக்கிறார் பாருங்க. இதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். 3 ஆசீர்வாதம் கிறிஸ்துவினால் வரக்கூடியது. 2 காரியத்தை நாம் கர்த்தருக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். 3 ஆசீர்வாதம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 வேளைகளை இந்த சிலுவையின் கிறிஸ்து இயேசுவை மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகள் செய்ய வேண்டிய 2 வேளைகள் உண்டு. வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் இந்த 2 வேளையை இந்த நாளிலிருந்தே நம்ம தொடங்க போகிறோம். கர்த்தர் அதரிசனமான தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்க பாருங்க. ஆண்டவருக்கு மகிமையாக, இப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று தூதன் சொன்னான். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் அந்த தூதன் வெளிப்படுத்தி கொடுத்து விட்டு, இப்போ போன ஸ்திரீகளுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் 3 ஆசீர்வாதங்களும் அவர்கள் செய்ய வேண்டிய 2 வேளைகளையும் இந்த வேதத்தில் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வாசிப்போம் 9வது வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர்கள் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இந்த 2 வசனத்தில் 3 காரியத்தை நான் சொன்ன 5 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, இப்போது இந்த இயேசுவை தேடின பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பிளஸ்ஸிங்கில் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் யாரெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறோமோ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டு. 1, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் எதிர்பட்டு வருவார்களாம்? இயேசு தாமே வருவாராம். நம்ம ஏதாவது ஃபைனான்சியரை நம்பி இருந்திருப்போம், டாக்டரை நம்பி இருந்திருப்போம், உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு தேவையை நம்பி இருந்திருப்போம். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுவோமானால் இயேசு தாமே நமக்கு எதிர்பட்டு வருவாராம். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுவீர்களானால் வேறொருவர் வரப்போவதல்ல, இயேசு தாமே வருவாராம். உங்களுக்கு பதிலளிக்கும்படியாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்படியாக, நீங்கள் எப்படிப்பட்ட வேதனைகளுக்குள்ளும் கண்ணீர்களுக்குள்ளும் தேவைகளுக்குள்ளும் நீங்கள் காணப்பட்டாலும் சரி, அவர் தாமே வருவாராம். எவ்வளோ பெரிய அனந்த பாக்கியம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். இது முதல் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம். இயேசு தாமே என் வாழ்க்கையில் பேசக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தாமே என்னோடு உறவாடக்கூடியவராக இருக்கிறார். 2வது பாருங்க, வாழ்க. என்னதுங்க? இப்போ நல்லா பாருங்களேன். எனக்கு ஒரு மேரேஜ் டேனா க்ரீட்டிங்ஸ் யாருன்னு சொல்லணும்? நீங்கள் தான் எனக்கு வந்து சொல்லணும். எனக்கு ஒரு பர்த்டேனா க்ரீட்டிங்ஸ் யார் சொல்லணுங்க? என்னை வாழ்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை யார் சொல்லணுங்க? நீங்கள் தான் எனக்கு வந்து சொல்லணும். உங்களுக்கு ஒரு பர்த்டே இல்லை ஒரு வெட்டிங் டே அல்லது உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு விசேஷத்த நாள்னா க்ரீட்டிங்ஸ் சொல்லக்கூடிய ஆள் யாராக இருக்கணுங்க? நான் வந்து உங்களுக்கு சொல்லணும். இங்கே இயேசு வந்து தேடின பிள்ளைகளை பார்த்து க்ரீட்டிங்ஸ் சொல்கிறாரு, வாழ்கன்னு சொல்லி. தேவ பிள்ளைகளே, அவருக்கு நம்ம வாழ்கன்னு சொல்லணும். அவர் சிலுவையில் அறையப்பட்டதினால் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்டதினால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் அறையப்பட்டதினால் நமக்கு தான் நல்லது நடந்திருக்கு. நம்ம தான் அவருக்கு கிரீட்டிங் சொல்லணும், ஐயா வாழ்க என்று சொல்லி நாம தான் அவரை உயர்த்தணும். ஆனால் அந்த இயேசு வந்து சொல்லுகிறார், அவரை தேடினவர்களை பார்த்து கிரீட்டிங்ஸ் சொல்லுகிறார், நீ வாழ்க என்று சொல்லி. எவ்வளவு மேன்மை பாருங்களேன். இந்த சிலுவையின் மேன்மையை தியானித்து கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம், தியானித்து கொண்டே இருக்கலாம், சிந்தித்து கொண்டே இருக்கலாம்.
அவ்வளவு பெரிய மேன்மை இது. இயேசு சொல்லுகிறார், அவரை தேடின, சிலுவையில் அறைந்த இயேசுவை தேடின பிள்ளைகளை பார்த்து, இந்த கால வேளையில் ஆண்டவர் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ வாழ்க என்று சொல்லுகிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மை தூசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இவெல்லாம் நல்லா இருப்பானான்னு சொல்லி கேட்கிறவர்களாக இருக்கிறாங்க. முகம் கொடுத்து பேசாதபடி முகத்தை திருப்பி கொண்டு போகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ நன்மை செய்தவர்கள் கூட நம்மை தூசணப்படுத்தி கொண்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு நாம் துரோகம் செய்தவர்கள், அவருக்கு நாம் சத்துருக்களாக இருந்தவர்கள், அவருக்கு நாம் விரோதமாய் நாம் பேசினவர்கள், நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவரை தேடுவது நிமித்தமாக, அவரை தேடி சென்றது நிமித்தமாக வாழ்க என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை எடுத்தோம்னா மரியாள் வயிற்றில் அந்த குழந்தை துள்ளும் பொழுது வாழ்கின்ற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து அது சப்ஜெக்ட் இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இங்கு நம்ம பார்க்கும் பொழுது இரண்டாவது ஆசீர்வாதம், உங்களையும் என்னையும் இயேசு பார்த்து சொல்லுகிறார், வாழ்க என்று சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமையாக 10வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். என்னதுங்க? 3வது வசனம் இயேசுவே சொல்லுகிறார். கொரோனான்னு பயந்துக்கிட்டு இருக்கிறியா? உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையில் பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறியா? பணம் இல்லையேன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறியா? உன் கடன்காரர்களுக்கு நீ என்ன செய்யலான்னு சொல்லி நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாயா? உலகத்தில் யாருமே எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லை என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேலைகள் இல்லையே, இந்த ஷடவுன்லாம் தீர்ந்து விட்டாச்சுன்னா எங்கே போய் வேலைக்கு சேருவது? யார் எங்களுக்கு வேலை கொடுப்பாங்க? வருமானத்திற்கு என்ன வழி? என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு என்ன வழி? வரக்கூடிய நாட்களில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, காலேஜ் ஃபீஸ் கட்டணுமே, வீட்டு வாடகைகள் கட்டணுமே. எனக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், சபைக்கு கட்டட வாடகை கட்டணுமே. ஒருவேளை பயந்து கொண்டிருப்போமானால் இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். 3 ஆசீர்வாதம் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடியவையாக இருக்கிறது. ஒன்று, அவர் தாமே நமக்கு முன்பாக வந்து நிற்பார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம், அவர் தாமே நமக்கு முன்பாக வந்து நிற்கிறவர். இரண்டாவது, நம்மை பார்த்து நீ இதோட முடிஞ்ச, இனி உனக்கு லைஃப் இல்லைன்னு சொல்கிறவர் அல்ல, என்னை ஆரம்பிக்கும்படியாக கிரீட்டிங்ஸ் கொடுக்கிறவராயிருக்கிறார், வாழ்க என்று சொல்லுகிறவராயிருக்கிறார். ஹெயில்ன்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆங்கில புத்தகத்தில். அல்லேலூயா. ஹெயிலுக்கு 2 மீனிங் இருக்குது. கல்மலைக்கும் ஹெயில் தான், வாழ்த்துதலுக்கும் ஹெயில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இன்றைக்கு சபையை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், வாழ்க என்று சொல்லுகிறார். உனக்கு இன்னைக்கு தான் ஆரம்பம். ஆமெனே இல்லைங்களா? இயேசுவை தேடுகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தான் ஆரம்பம். கர்த்தர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி என் வழிகளை நடத்த இன்றைக்கு அவர் வாழ்க என்று சொல்லியிருக்கிறார். அவர் என்னை பார்த்து தம்ஸ்அப் காட்டியிருக்கிறார். சொல்லுங்களேன் நீங்களும் கூட ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு வாழ்க என்று சொல்லி என்ன அவர் இன்னும் என்கரேஜ் பண்ணுறாரு. நீ வயசாயிட்டேன்னு சொல்லலை, உன்கிட்ட பணம் இல்லையேன்னு சொல்லலை, உன்கிட்ட பொருளாதாரம் இல்லையேன்னு சொல்லலை, உன்கிட்ட என்ன இருக்குன்னு அவர் கேட்கல. அவர் தாமே எனக்கு முன்பாக வந்து வாழ்க என்று சொல்லுகிறார். உலகத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறியா? 3வது சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் சித்தமாக அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்க சிலுவையை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த 3ல் 2 நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டாமா? 1, 9வது வசனம், வாழ்க என்று சொன்னதும் அவர்கள் கிட்ட வந்து, எவர்கள்? இயேசுவை தேடினவர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடினவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். உங்களுக்கு எனக்குள்ள வேலை, கிட்ட வந்து இயேசுவின் பொற்பாதத்தை பிடித்து, அன்பின் பாதத்தை நாம் பிடித்து, அவர் அன்பின் கரத்தை பிடித்து, அந்த சிலுவையின் மேன்மையை தெரிந்து அவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும். இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. எத்தனை பேர் அவரிடத்தில் இருந்து மாத்திரம் நன்மை வரட்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்காதபடி, அவர் ஏதோ இன்று செய்தால் நான் அவருக்கு செய்கிறேன் என்று சொல்லாதபடி, அவர் எனக்கு செய்து விட்டார், அவர் சிலுவையில் எனக்கு இப்பேற்பட்ட மேன்மை கொடுத்து விட்டார் என்று சொல்லி விசுவாசித்து
அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். நாம் அவரை ஆராதிப்பதற்கு நம்மை தாழ்த்த வேண்டும். அவரை நாம் உயர்த்துவதற்கு, நாம் அவரை கனப்படுத்துவதற்கு நம்மை தாழ்த்த வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒரு வேளை இன்றைக்கு ஆராதனை முடிஞ்சிருச்சுன்னா, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் அப்படியே ஆராதிங்க. யாருக்காகவும் இல்லை, ஒரு கணவனுக்காக அல்ல, மனைவிக்காக அல்ல, தன் குடும்பத்துக்காக அல்ல, ஒருத்தரும் பார்க்க வேண்டாம். உன்னுடைய தனிப்பட்ட இருதயத்தை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்பாவை நோக்கி பார்த்து அவர் பாதத்தை தழுவி, அப்பா எனக்கு எவ்வளவு பெரிய மேன்மை கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லி நீ ஆராதித்துப்பா. அவருடைய பிரசனத்தினால் நிரம்புவது, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். எத்தனையோ மனிதர்கள் பூட்டி வைத்திருக்கலாம், பூட்டினவைகளை கர்த்தர் உடைத்து அவைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய வேலை 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். நான் செய்ய வேண்டியதை சொல்றாரு. நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவர் சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அநேகர் அவரை காண வேண்டும். அநேக உலக ஜனங்கள் அவரை காண வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட 2 வேலை. 1, அவரை ஆராதித்து பணிந்து கொள்ள வேண்டும். 2, அநேகருக்கு அவரை காண்பிக்க வேண்டும், அவருக்கு சொல்ல வேண்டும். சிலுவையின் மேன்மை எனக்குள் உண்டு, சிலுவையின் ஆசீர்வாதத்திற்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொண்டு அதை அநேகருக்கு சொல்லும் பொழுது அவைகளை அநேகர் காண்பார்கள். கரங்களை தட்டி, வைஸ் மைட்டி ஹோலி ஃபாதர், இன்றைக்கும் கூட இந்த ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து பழைய ஏற்பாட்டில் சிலுவையை பார்க்க போகிறோம். யாருக்காவது தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் சிலுவையை பார்த்துருக்கிற பிள்ளைங்க உண்டுங்களா? என்னாகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, பார்ப்போம். 24ஆம் அதிகாரம். என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? பொறுமையாக எடுங்க, ஒரு அவசரம் இல்லை. இப்போ நான் இதை முடித்து இதோட நான் ஜெபிக்க போகிறேன். இதில் தான் சிலுவையை பார்க்க போகிறோம். எங்கே சிலுவை இருக்குன்னு இப்போ காட்ட போகிறேன் பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. பாஸ்டர், இதில் எங்கே பாஸ்டர் சிலுவை இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்கணும்ல? அல்லேலூயா. சிலுவையை பார்க்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இப்போ சிலுவையை பார்க்க போகிறோம் பாருங்க. இந்த 2 வசனத்தை கொஞ்சம் தியானித்து ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்ட போது. கவனமாக புரிஞ்சுக்கோங்க. சிலுவையை சார்ந்து இருக்கிற நாம் யார் என்றால் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் யார் என்றால் சிலுவையை சார்ந்து இருக்கிறவர்கள். சிலுவை தான் இஸ்ரவேல், இஸ்ரவேல் தான் சிலுவை. இந்த இஸ்ரவேலை ஒருவராலும் சபிக்க முடியாது, ஒருவராலும் தூற்ற முடியாது, ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த பீலேயாம் என்பவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி பாலாக் எனக்கூடிய ஒரு ராஜாவோடு சேர்ந்து கொண்டு அவனுக்கு ஏதோ வருமானம் வருகிறது என்று தெரிந்து கொண்டு, அவனுக்கு நிறைய வெகுமதிகள் கிடைக்கிறது என்று புரிந்து கொண்டு இஸ்ரவேலை சபித்து விடலாம் என்று சொல்லி அவன் பல திட்டங்கள் போட்டான். நவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையில் நீங்கள் முடிந்தால் முதல் அதிகாரங்கள் இன்னும் இருக்கிற அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடியவர்களுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் இஸ்ரவேலை எப்படியாவது சபிக்க வேண்டும் என்று சொல்லி பல வகை தேடினான். அதில் இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நித்தம் பார்க்க போகாமல். அப்படின்னா என்னது? நித்தம்னா சகுனம் பார்க்கிறது. இதுக்கு முன்னாடி இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, சகுனம்னா என்னன்னு என்கிட்ட கேட்காதீங்க, சகுனத்துக்கும் பதில் சொல்கிறேன் பாருங்க. முடிந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்க. சகுனம் பார்க்கறது அப்படின்னா 5 அறிவு மிருகங்களை வச்சுக்கிட்டு நல்ல நேரமாக கெட்ட நேரமான்றது பார்க்குறது. இன்றைக்கி இந்த கிளியை வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, உடும்பை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 5 அறிவு மிருகங்களை வச்சு. இன்னும் அடுத்து இன்னும் இந்த சகுனன்றது என்ன அப்படின்னா, இயற்கையை வச்சு
இயற்கையை வச்சு சிலர் கணிச்சு சொல்கிறது. இதுதான் சகுனம் பார்க்குறது. இதுக்கு முன்னாடி இஸ்ரவேலை சபிக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, நித்தம் பார்த்து இந்த சகுனத்தை பார்த்து தான் என்ன செஞ்சுருக்கிறான், சபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறான், முடியல. இன்னொரு சகுனத்துக்குரிய மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் அநேகருக்கு அது தெரியும். பூனை வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் குதிச்சா ஒரு சகுனம், இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் குதிச்சா ஒரு சகுனம், பள்ளி செவுத்திலிருந்து தலையில் விழுந்தா ஒரு சகுனம், வலது ஷோல்டரில் விழுந்தா ஒரு சகுனம், இடது ஷோல்டரில் விழுந்தா ஒரு சகுனம். அதை குறித்து நம்ம நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் நம்ம சொல்லுவோம். இப்படி தான் பார்த்தவர் இந்த பீலையா. நிமித்தம் பார்த்து தான் இஸ்ரவேலை என்ன செய்யணும்னு நினைச்சான், சபிக்கணும்னு நினைச்சான். ஆனால் சபிக்கவே முடியல. ஒரு அல்லேலூயா. இந்த சகுனம் பார்த்த இந்த பீலையாமால எதை சபிக்க முடியலைங்க, இஸ்ரவேலை சபிக்கவே முடியல. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன் அன்பு பிள்ளைகளே. இந்த உலகம் என்னென்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, உங்களையும் என்னையும் சபிக்கவே முடியாது. வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்போம், உயர்ந்துக்கிட்டே தான் இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்போம். இன்னும் நாம் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஏனென்றால் சபிப்பதற்கு இஸ்ரவேல் மீது அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த சாபத்தை மேற்கொண்டதே சிலுவை தான். கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக என்ன ஆனாராம், சாபமானார். இஸ்ரவேலுக்கு அப்போ சாபமாகாதபடி இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? அப்போ இங்க இவனால் சபிக்க எவ்வளவோ ட்ரை பண்றான், ஏன் சபிக்க முடியல? ஏனென்றால் அந்த சாபத்துக்கு இயேசு அங்கு சிலுவையாய் காணப்படுகிறார். அந்த இஸ்ரவேலுக்கு சிலுவை ஒரு மேன்மையாய் காணப்படுகிறது. எப்படின்னு பார்ப்போம் பாருங்க. நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி, இப்போ இவன் எங்கே பார்க்குறான்? இப்போ எப்படின்னா, இந்த இஸ்ரவேலை இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தான் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மிலிட்ரிக்காரங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியுங்க? அவங்க யூனிஃபார்மை பார்த்துட்டு உக்கடத்தில் நிற்கிறாங்கப்பா, தொண்டாமுத்தூரில் ஒரு 10 பேர் நிற்கிறாங்கப்பா, இன்றைக்கி ஏதோ மிலிட்ரி சர்வீஸை கோயம்புத்தூருக்குள்ள இறக்கிட்டாங்களாம், ஒரு 4-5 இடங்களில் மிலிட்ரி சர்வீஸ் நிற்கிறாங்களாம். இவ்வளோ தான் நம்ம மிலிட்ரியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் இந்த பீலையாம் என்ன செஞ்சார், இஸ்ரவேலை இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த இஸ்ரவேலை இப்போது வித்தியாசமாக பார்க்குறார். எப்படி? தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கிருக்கிறதை பார்த்தான். என்னத்தை பார்க்குறாங்க? பாளையத்தை பார்க்குறான். இன்றைக்கி நிறைய பேர் மிலிட்ரியை பார்த்துருப்பீங்க. மிலிட்ரியுடைய கேம்பை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் கேம்பு பார்த்துருக்குறீங்க? கேம்பை போய் பாருங்கள். பெரிய காம்பவுண்டு போட்டப்பட்டிருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளே நிறையா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வீடுகள் கட்டப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளே பீரங்கி வைக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும், குதிரைப்படை நிற்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்கும், விமானப்படை நிற்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்கும், பலவிதமான போர் விமானங்கள் நிறுத்துவதற்கு ஒரு பகுதி காணப்பட்டிருக்கும். இந்த படை வீரர்கள் அதை சரியாய் செயல்படுவதற்கு ஒரு பெரிய கிரவுண்டு ஒன்று இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? இதுதான் கேம்ப். இந்த கேம்ப்பு தான் பாளையம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நம்ம சொல்லக்கூடிய கேம்ப்பு தான் பாளையம். இப்போ இவ்வளவு நேரம் இந்த பீலையாம் இந்த மிலிட்ரியில் இருக்கிற வெளியே பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். இவனை எப்படியாவது சபிச்சிடலான்னு நினச்சான். இவனை எப்படியாவது போட்டு தெரியல. எங்கே உக்கடத்தில் 10 பேர் இருக்கிறான், இது தொண்டாமுத்தூரில் 10 பேர் தானே இருக்கிறான், எப்படியாவது இவனை காலி பண்ணிடலான்னு சொல்லி அவன் நினச்சான். அவனை சபித்திடலாம் என்று நினைத்தான். முடியவே முடியலை. ஆனால் இப்போ அடுத்து ஒரு பிளான் பண்ணுறான். ஏன் முடியல? ஏன் இந்த இஸ்ரவேலை நம்மளால் சபிக்க முடியல? இவன் எதற்காக இப்படி ஆசீர்வாதத்தோடு இருக்கிறான்? இந்த ஆசீர்வாதத்துக்குரிய நோக்கம் என்ன? பாளையத்தை பார்க்குறான். இப்போ எப்படி பார்க்குறான்? தன் கண்களை ஏறெடுத்து. ஒரு பாளையத்தை பார்க்கணும் அப்படின்னா சும்மா பக்கத்துக்குள்ளே போய் பார்க்க முடியாது. 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்குள்ளே போய் பார்க்க முடியாது. 100 பேரை பார்க்கணுன்னா ஒரு குறைஞ்சது 100 அடி தள்ளி இருந்து பார்த்தா தான் 100 பேரை பார்க்க முடியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் பாளையத்துக்குள் இருக்கிறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் அல்ல, குறைந்தது 40 லட்சத்துக்கு மேலாக 50 லட்சம் ஜனங்கள் இஸ்ரவேலர் நிற்கிறாங்க. இந்த பாளையத்துக்குள் காணப்படுறாங்க. இந்த பாளையத்தை அவன் பார்க்கும் பொழுது நம்ம மாதிரி கிடையாது. பாளையம் தேவனுடைய கண்ட்ரோலில் காணப்படுது. பாளையம் தேவன் சொன்னபடி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. தேவன் எவ்விதமாக சொன்னாரோ அப்படிதான் அந்த பாளையம் காணப்படுகிறது.
மோசையிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு கூடாரத்தை நீ கட்ட வேண்டும், நான் வாசம் பண்ணும்படியாக எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை நீ கட்ட வேண்டும். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் முதலாவது பார்க்கும் பொழுது பிரகாரம் இருக்க வேண்டும், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம் இருக்க வேண்டும், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்க வேண்டும். அது சதுரமாக இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பாளையத்தை பார்க்க போறீங்க, எத்தனை பேர் சிலுவையை இப்போ பார்க்க போறீங்கன்றத ஆண்டவருடைய நாமத்தில் இப்போ சிலுவையை காட்ட போறேன். இப்போ இந்த பீலையாம் சபிக்க வேண்டும் என்று சொல்லி பாளையத்தை பார்க்குறாரு. பாளையம் எப்படி இருந்துச்சுன்றதை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. பாளையம் என்பது பரிசுத்த பிரகாரமாகவும் பரிசுத்த ஸ்தலமாகவும் மகா பரிசுத்த ஸ்தலமாகவும் நடு மையத்தில் காணப்படுது. சென்ட்ரல் இருக்குது. ஆண்டவர் சித்தமானால் சபை திறந்த பிற்பாடு நம்ம எல்சிடியில் இதை ஃபோட்டோவாக போட்டு நான் காட்டுறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நடு மையமாக தேவன் தங்கக்கூடிய கூடாரம், ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 50 லட்சம் பக்க ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்க சும்மா மொதுன்னெல்லாம் வந்து குமிஞ்சு நிற்க முடியாது. 12 கோத்திரத்தார் காணப்படுறாங்க. எத்தனை கோத்திரத்தார் காணப்படுறாருங்க? 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இப்போ சம்பவிக்கக்கூடிய காரியம் பாருங்க, நான் சிம்பிளா சொல்றேன். ஏன்னா இது வட திசை, தென் திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை என்று சொல்லி கர்த்தர் சிஸ்டமேட்டிக்கா பண்ணியிருப்பாரு. ஆனால் அதை நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ வலது பக்கத்தில் இப்போ யார் நிற்கிறது? இப்போ நடுவில் என்ன இருக்குதுங்க? தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிறது. ஆசாரிப்பு கூடாரத்தின் வலது பக்கத்தில் 1,00,000 பேர் லைனாக நிற்கிறாங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்கங்க? 1,00,000 பேர் நிற்கிறாங்க. இடது பக்கத்தில் அதே போல 1,00,000 பேர் நிற்கிறாங்க. பின்பக்கத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அல்ல, 60,000 பேர் நிற்கிறாங்க. முன்பக்கத்தில் ஒரு 5,00,000 பேர் நிற்கிறாங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்க? இப்போ நான் சொன்னதை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. வலது பக்கத்தில் 1,00,000 பேரும், இடது புறத்தில் 1,00,000 பேரும், பின்புறத்தில் ஒரு 60,000 பேரும், முன்பக்கத்தில் ஒரு 5,00,000 பேருமாய் நிற்கிறாங்க. இதை நீங்க ஒரு இடத்துல இருந்து தூரத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு என்னவா தெரியுங்க? எப்படி தெரியுங்க உங்களுக்கு? தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது என்ன தெரியும் நமக்கு? ஒரு சிலுவை காணப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. இந்த பீலையாமால் சபிக்க முடியாததற்கு காரணம், பீலையாமினால் இஸ்ரவேலை ஒன்றும் செய்ய முடியாததற்கு காரணம், அவன் பாளையத்தை பார்த்தான். எதை பார்த்தான் என்றால் சிலுவையை பார்த்தான். தேவ பிள்ளைகளே, சிலுவைக்குள் நீங்களும் நானும் மறைந்து இருக்கிறோம். சிலுவை என்னும் மேன்மைக்குள் நீங்களும் நானும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவராலையும் சபிக்க முடியாது. ஒரு பிரச்சனையை நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த சத்துருக்களாலும் மேற்கொள்ள முடியாது. இப்ப இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 2வது வசனம், தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் நிறைந்திருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பீலையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன். இதுவரைக்கும் இஸ்ரவேலை மனுஷனாத்தான் பார்த்தான், இஸ்ரவேலை ஒரு கூட்டமா பார்த்தான், இஸ்ரவேலை ஒரு கோத்திரமா பார்த்தான். ஆனா இஸ்ரவேலை இப்பொழுது சிலுவையாய் பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கண் திறக்கப்பட்டவன். அவனுக்கு எதுக்கியா கண்ணு திறந்துச்சு? அவன் கண் திறக்கப்பட்டதற்கு காரணம், அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தை பார்க்கவில்லை, இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள் இருந்த சிலுவையை பார்த்தான். ஆமென் இல்லையா? ஒரு அல்லேலூயா இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். செய்தியை கேட்குற பிள்ளைங்க ஏதோ இடைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இன்னும் வேதத்தை தியானிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். ஒரு அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட சிலுவை, பழைய ஏற்பாட்டில் சிலுவை எங்கேயா இருந்துச்சு? பீலையாமுடைய கண்கள் திறக்கப்பட்டதற்கு காரணமே சிலுவையை பார்த்தது நிமித்தமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அநேக ரகசியங்களை நீங்க வாசித்து பாருங்க. நான் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லலை. தேவன் பாளையத்தை இவ்விதமாகத்தான் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி, வலது பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் எத்தனை பேர் இருக்க வேண்டும், மேற்கு பக்கத்தில் எத்தனை பேர் நிற்க வேண்டும், தெற்கு பகுதியில் எத்தனை பேர் இருக்க வேண்டும், வடப்பக்கத்தில் எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சில திட்டவட்டங்களை அந்த பாளையத்துக்கு சொல்லி இருந்தார். அந்த பாளையத்தின் வெளிப்பாடே சிலுவை. ஒரு அல்லேலூயா. நாங்களோ சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டாமல் வேறு எதை குறித்து மேன்மை பாராட்டுவோம்? தேவ பிள்ளைகளே, நீ ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நினைச்சா உனக்கு யாருமே இல்லை. தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்க நினைக்காதீங்க.
எங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, நாங்கள் ஒரு அனாதைகளா, எங்களுக்கு இந்த உலகத்தில் ஒன்று கிடையாதா, எத்தனையோ பேர் என்னமோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையே. சத்தியமாக சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகள், இவர்களை காட்டிலும் மேலானவர்கள் நீங்கள். உங்களுக்கு பின்னால் ஒரு சிலுவையே உண்டு. அவைகளை மீறி இந்த உலகத்தில் நம்ம தொட்டு பார்க்கணும், தலையில் இருக்கிற முடி கூட விடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சிலுவை குறித்து தொடர்ந்து பார்ப்போம். நேரம் முடிந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையாக வரக்கூடிய நாட்களில் இன்னும் மேலான சத்தியங்களை பார்ப்போம். அவ்வளவு மறைபொருள்கள் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை தெரிந்து கொண்ட பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு பின்னாக ஒரு சிலுவை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உண்மை உள்ளவர். ஒரு நிமிஷம் நாம் அப்படியே செபிப்போம். இரக்கத்துக்கும் கிருபைக்கும் தயவுக்கும் மேன்மைக்கும் எங்களுக்குரிய எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை, சிலுவையில் அறைந்த இயேசுவை நாங்கள் தேடுகிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா, உங்கள் கிருபை மட்டும் எங்களுக்கு போதும். இந்த நாளில் உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களோடு, உம்முடைய பிள்ளைகளோடு அடிமை சொல்லுவதற்கு கொடுத்த இந்த கிருபைக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவனுடைய அக்கினியான வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய பரிசுத்தம் இறங்குவதாக, சிலுவையின் மேன்மை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அனுபவிப்பார்களாக. கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக. சிறு குழந்தைகளிலிருந்து பெரியோர் வரையிலும் உமது அனந்த உம்முடைய தீர்மானத்தின்படி நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவராக இயேசுவுக்கு செலுத்தி ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும் வரையிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.